ஏ லெவலில் எக்ரிகல்ச்சர் 3வது பாடமாக எக்ரிகல்ச்சர் பாடம் எடுத்த மாணவர்களுக்கான அரசாங்க தொழில் வாய்ப்பை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு. இது சம்மந்தமான தகவலை நீங்கள் teachmore.lkங்கிற வெப்சைட்டில் வந்துட்டு பார்த்துக்கொள்ளேலும். எக்ரிகல்ச்சர் பாடம் 3வது பாடமாக நீங்கள் பயோசயின்ஸ் அப்படி இல்லைன்னு சொன்னால் டெக்னாலஜி ஸ்ட்ரீமில் எடுத்த மாணவர்களுக்கு உங்களோட ஏ லெவல் குவாலிஃபிகேஷனோடையே உங்களுக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்கிறதுக்காக மொத்தம் 329 அரசு தொழில் வாய்ப்பு கெசட் கோட் பண்ணிக்காங்க. இது ஒரு எக்ஸாம் ஒன்று வச்சு அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி கூட மார்க்ஸ் இருக்கிற பிள்ளையில் இன்டர்வியூ ஒன்று வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. இதில் எக்ரிகல்ச்சர் இன்ஸ்ட்ரக்டர் அதாவது விவசாய வளவாளராக 257 பொசிஷன், ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக 70 பொசிஷன், அது மாதிரி சொயில் மண் சம்பந்தமானதுக்கு 2 பொசிஷன் அண்டு மொத்தம் 329 பொசிஷன் கோல் பண்ணப்பட்டிருக்குது. இந்த ஜொப்புகளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது கேட்டுக்கிற குவாலிஃபிகேஷன் எக்ரிகல்ச்சர் இன்ஸ்ட்ரக்டர் என்ற ஜொப்புக்கு வந்துட்டு ஓ லெவலில் 6 பாடம் பாஸ் இருக்கணும் ஒரே தடவையில். அதில் கிரெடிட் பாஸ் வந்து உங்களோட தாய்மொழி, கணிதம், அதோட விஞ்ஞானம், அது 3லையும் கிரெடிட் பாஸ் இருக்கணும். அத்துடன் ஏனைய 3 பாடங்கள் வந்துட்டு இருக்க வேண்டும். அத்துடன் நீங்கள் 2 இயர்ஸ் எக்ரிகல்ச்சர் டிப்ளமா முடிச்சிருக்கணும். அப்போ இதில் அந்த வெலு வந்துட்டு உங்களுக்கு தெரியும், அந்த எக்ரிகல்ச்சர் டிப்ளமாங்கிறதே குண்டசாலை, அதை மாதிரி அம்பார ஹாடியில், அதே மாதிரி காலியில் ஹம்மாந்தோட்டம் அந்த பக்கம் ஒரு இதில் கொடுக்காங்க. அப்போ இந்த டிப்ளமா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஜொப்புக்கு வந்துட்டு தேவையானது. அதாவது யூனிவர்சிட்டியில் எப்படி நீங்கள் டிகிரி முடிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த டிப்ளமா வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஜொப்புக்கு அவசியமானது. இங்கே ஏ லெவல் ரிசல்ட்ஸ் வந்துட்டு இதில் கேட்கல, ஓ லெவல் ரிசல்ட்ஸோட டிப்ளமா வந்து கேட்காங்க. சரியானே? அப்போ அந்த டிப்ளமாவோட தரத்தை, அந்த டிப்ளமாவோட முக்கியத்துவத்தை மற்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் கட்டாயம் சொல்லணும். அடுத்த விடயம் என்னென்னு சொன்னால், ரிசர்ச் அசிஸ்டன்ட் வந்துட்டு கால் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கேட்டிருக்காங்க ஏ லெவலில் 3 பாடம் பாஸ் இருக்கணும். ஏ லெவலில் நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுத்திருக்கணும் மட்டும் ஒன்று பயோ சயின்ஸ் எடுத்திருக்கணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் டெக்னாலஜி வந்துட்டு எடுத்திருக்கணும். டெக்னாலஜியில் பயோசிஸ்டம் டெக்னாலஜி எடுத்திருக்கணும். இன்ஜினியரிங் டெக்னாலஜி எடுத்தாக்கள் நீங்கள் 3வது சப்ஜெக்டாக வந்து எக்ரிகல்ச்சர் வந்துட்டு எடுத்திருந்தீங்கன்றாலும் நீங்கள் இந்த ஜொப்புக்கு வந்துட்டு அப்ளை பண்ண இயலும். இதில் ஏன் கேட்டிக்கான கீழே சொல்லியிருக்காங்க, இதில் 2 பாடம் வந்துட்டு கட்டாயம் எடுத்திருக்கணும்னு சொல்லப்படுறதுல எக்ரிகல்ச்சர் சயின்ஸ் எப்படியும் டெக்னாலஜி பிள்ளைகள் எடுத்திருப்பாங்க, பயோசிஸ்டம் டெக்னாலஜி எடுத்திருப்பாங்க, சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி, பயோசிஸ்டம் டெக்னாலஜி அல்லது சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி ரெண்டில் ஏதாவது ஒன்றோட எக்ரிகல்ச்சரல் சயின்ஸ். அப்போ நார்மலாக பார்க்கக்குள்ள 3வது பாடம் எக்ரிகல்ச்சர் எடுத்த பிடெக் எடுத்த பிள்ளைகள் வந்துட்டு இந்த ஜொப்புக்கு வந்துட்டு அப்ளை பண்ண இயலும். அவங்களோட ரிசல்ட்ஸ் பாஸ் ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்குமாண்டால் அப்ளை பண்ண இயலும். ஆனால் கட்டாயம் 3 பாடம் வந்துட்டு பாஸ் இருக்கணும். அதில் 3வது பாடமாக எக்ரிகல்ச்சர் பாடம் எடுத்திக்கணும். இப்போ பிடெக், எஸ்எஃப்டி, எக்ரிகல்ச்சர் எடுத்திக்கணும். இப்போ இடெக் எடுக்கிற ஒரு ஆள் இதை அப்ளை பண்ண போகிறாருன்னு சொன்னால் அவரும் அப்ளை பண்ணிலும் அவர் வந்து எஸ்எஃப்டியும் 3வது பாடமாக வந்துட்டு எக்ரிகல்ச்சரும் எடுத்திருக்க வேண்டும். சொயில் சேவியர்ங்கிற அந்த ஜொப்பு வந்துட்டு இதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். அது 2 பொசிஷன் தான் கால் பண்ணுறாங்க. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செஞ்சீங்கன்னு சொன்னால் இதே ரிசர்ச் அசிஸ்டண்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் சொன்னமோ அதே குவாலிஃபிகேஷன் வந்துட்டு அவங்களுக்கு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது எப்போ க்ளோசிங் டேட், இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்றைக்கு 10 ஆகஸ்ட் 9 மணிலேருந்து 4 செப்டம்பர் நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு 9 மணி நைட் 9 மணியோடு இது க்ளோஸ் ஆகுது. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏனைய விடயங்கள் நீங்கள் எப்படி சென்ட் பண்ணுறதுங்கிறத அந்த கெசட்டை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். அடுத்தது இதில் சலரி கேட்டகரியை வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசிக் வந்துட்டு 52,250 அங்கே இன்க்ரிமெண்ட் எல்லாம் கூடி 1,40,000 இன்க்ரிமெண்ட் வரையும் போகுது. இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் கட்ட வேண்டியது 1,200 தான் நீங்கள் எக்ஸாமுக்காக வேண்டி கட்ட வேண்டிய ஃபீஸாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு மிஸ் பண்ணாதீங்க. முதலாவது விஷயம், உங்களோட நீங்கள் அதில் இல்லாட்டியும் உங்களோட ஃப்ரெண்ட் வந்துட்டு அப்படி ஒரு ஏ லெவல் ரிசல்ட்ஸில் பாஸ் பண்ணி மட்டும் இருக்கார் அல்லது எக்ரிகல்ச்சர் டிப்ளமா மட்டும் முடிச்சுட்டு இருக்காண்டா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட இனிவார சமூகங்களுக்கு கொஞ்சம் இது சம்மந்தமான விடயங்களை சொல்லுங்கள். தொழிலோட சம்மந்தமான டிகிரிகள் கோர்ஸுகள் வந்துட்டு செய்கிறதுக்கு அவங்கள ஆர்வம் ஊட்டுங்க. ஓகே, தேங்க்யூ.